12வது கணக்கு ஏபிசி என்பன மிகை முழுக்கள் மிகை மற்றும் அவை ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அதாவது ஜிபியின் பி கியூ மற்றும் ஆறாவது உறுப்புகள் எனில் log a p1 log b q1 log c r1 = 0 என நிறுவுக. என்ன தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க பர்சாமி? பெருக்கு தொடர் வரிசை. இங்கே மிகை முழுன்னு கொடுத்தாங்க, ப்ளஸ்ன்னா மிகைன்னு அர்த்தம். மிகை முழுன்னு கொடுத்துறாங்க, மிகை முழுன்னா ப்ளஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போது இது ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா இப்போ ஜிபி அப்படின்னா முதல் உறுப்பு வேணும், பொது விகிதம் வேணும். அப்போ பொது விகிதம் ப்ளஸ்ன்னு சொன்னாவே ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபார்முலாவோ இப்போ கூடுதல் அப்படின்னா தான் அதுக்கு ஃபார்முலா அந்த எஸ்என் ஃபார்மாக மாறும். இல்லாத பட்சத்தில் வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தாவே என்ன சாமி போடுவோம்? டிஎன் போடுவோம். ஓகே, வது. அப்போ என்னாவது உறுப்பு, அப்போ பியாவது உறுப்பு, கியூவாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு. ஃபஸ்ட்டு டிஎன் = கூட்டு தொடர் வரிசையாக இருந்தால் ஏ ப்ளஸ் டின்னு போடுவோம் இன்ட்டு n-1. பெருக்கு தொடர் வரிசையாக தான் ஏ இன்ட்டு ஆர். அந்த n-1 கூட்டு தொடர் வரிசையில் இங்கு பக்கத்திலே போட்டு பெருக்கும், இது பவரில் போடணும். அவ்வளோதான் சாமி. அப்போ டிஎன் = ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. டிஎன் = ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. இது என்னாவதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? டிபி = பியாவது உறுப்பு என்னென்னு கொடுத்துட்டாங்க, உறுப்புகள் என்னன்னு சொல்லிட்டாங்க. யார் யார்? ஏபிசி. அப்போ டிபி அப்படிங்கிறது என்னென்னா பியாவது உறுப்பு ஏ, கியூவாவது உறுப்பு பி, ஆறாவது உறுப்பு சின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அப்போ டிபி இது டிபி = கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, = இந்த ஏவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது முதல் உறுப்பு, இது அதனுடைய மதிப்பு, அவ்வளோதான். ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? p-1. அதுக்கப்புறம் டிக்யூ கியூவாவது உறுப்பு பின்னு கொடுத்துட்டாங்க, = ஏ இன்ட்டு ஆர் பவர் q-1. டிஆர் = சி = ஏ இன்ட்டு ஆர் பவர் r-1. ஓகே, இந்த ஆரும் சமம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க சாமி. இது பொது விகிதம். இந்த ஆரம் இது பொது விகிதம், இது அத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இங்கே லாக் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாக் ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஏவுக்கு பதிலாக ஏ இன்ட்டு ஆர் பவர் p-1. நான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அணிகளுக்கு போகிறேன், அணிக்கோவின் மதிப்புக்கு போகிறேன். log a = log ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிற சாமி? ஏ இன்ட்டு ஆர் பவர் p-1. ஏ இன்ட்டு ஆர் பவர் p-1 தட் இஸ் = லாக் விதியை பொறுத்த வரைக்கும் அடுக்கில் இருந்துச்சுன்னா எங்கே சாமி வந்துடும்? முன்னாடி வந்துடும். p-1 இன்ட்டு log ஆஃப் 2 உறுப்பு இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, log a இன்ட்டு ஆர். ஓகே, அதே மாதிரி தான் log b = log a இன்ட்டு ஆர் பவர் q-1 அடுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ q-1 இன்ட்டு log a இன்ட்டு ஆர். அடுத்து log c = log a இன்ட்டு ஆர் பவர் r-1 அடுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ r-1 இன்ட்டு log இன்ட்டு ஏஆர். இப்போ இந்த அணியில் போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சாமி. என்ன அணி கொடுத்துருக்காங்களோ இதில் log ஏவுக்கு பதிலாக, log பிக்கு பதிலாக, log சிக்கு பதிலாக நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ log ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? p-1. சாரி, log ஏவுக்கு பதிலாக p-1. log ஏவுக்கு பதிலாக என்ன சாமி போட போகிறோம்? p-1 இன்ட்டு log இன்ட்டு ஏஆர். இது q-1 இன்ட்டு log இன்ட்டு ஏஆர். r-1 இன்ட்டு log ஏஆர். அப்புறம் மீதி இருக்கிறது அப்படியே போடலாம், கேப் போட்டுக்கோங்க. p q r 1 1 1. எப்போது ஒரு அணிக்கோவையின் மதிப்பு 0 ஆகும் அப்படின்னு சொன்னால் இரண்டு அணிகளோ அல்லது ஒரு அணியில் 2 நிறைகளோ அல்லது 2 நிரல்களோ சமமாக இருக்கும்போது 0 ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் அணியில் உள்ள ஒரு நிறையோ அல்லது ஒரு நிரலோ 0வாக இருக்கணும், ஃபுல்லாகவே அந்த காலம் ஃபுல்லாக 0வாக இருக்கணும், அல்லது அந்த ரோ ஃபுல்லாக 0 வந்தால் அந்த அணிக்கோவையின் மதிப்பு 0ன்னு ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், யாருன்னா பொதுவாக இருந்தால் வெளியே எடுத்தலாம். யார் பொதுவாக இருக்காங்கன்னு பாருங்கள். log a இன்ட்டு ஆர் பொதுவாக இருக்குது, இங்கே 3த்துக்கு. அப்போ இந்த காலத்திலிருந்து டேக் log ஏஆர் ஃப்ரம் எதுலேருந்து எடுக்கிறோம்? C1லேருந்து எடுக்கிறோம், காலம் 3லேருந்து, முதல் நிரல்லேருந்து எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் = log a இன்ட்டு ஆர். மீதி என்ன இருக்கும்? p-1 q-1 r-1 p q r, இங்கே 1 1 1.
இப்போ சமமாக்குறதுக்கு எதனா வேலையை பார்க்கலாம் சாமி. ஏன்னா நம்மள 0 நிரூபிக்க சொல்லியிருக்கான். அப்போ சமமாக்குறது வேலை என்னென்னா, அந்த -1 போயிடுச்சுன்னா வந்துடும், இங்கே Pன்னு வந்துடும். அப்போ -1 எப்படி கேன்சல் பண்ணோம்? இந்த +1 இங்கே கூட்டிக்கினா கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போது P -1 + 1, Q -1 + 1, R -1 + 1. இது P, இது Q, இது R. இது 1 1 அப்படியே வச்சுக்கோங்க. என்ன அங்கே சேஞ்ச் பண்ணோம்? C1 எப்படி எழுதணும்? C1 கூட C3 கூட்டிக்கிட்டோம். C1 கூட C3 என்ன பண்ண சாமி? கூட்டிக்கிட்டோம். That is equal to log A into R. +1 -1 cancel, +1 -1 cancel, +1 -1 cancel. P, Q, R, P, Q, R, 1 1 1. இப்போ 2 நிரல்களும் சமமாயிடுச்சு. என்னென்ன நிரல்கள்? C1ம் C2ம் சமமாயிடுச்சு. If C1 equal to C2, A equal to 0. அது ஏன்றனின்னு கொடுக்கலாம். டெல்டான்னு வச்சுக்கலாம். டெல்டா equal to 0. Hence proved. இது பேர் நான் டெல்டான்னு வச்சுக்கிறேன். Hence proved. நிரூபிக்கப்பட்டது. ஓகே.